ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம வந்துட்டு கோதுமை தோசை நல்ல கிறிஸ்பியாக எப்பவும் செய்கிற போல இல்லாமல் அதை விட டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கோதுமை தோசை நம்ம எப்படி தான் செஞ்சாலுமே வழவழப்பாக தான் இருக்குமே கோசம் கிறிஸ்பியாகவே வராது. ஆனால் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள், தோசை நல்ல கிறிஸ்பியாக வரும். இந்த கோதுமை தோசைக்கு ஏற்ற ஒரு சிம்பிளான அண்ட் டேஸ்டியான சட்னியும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்க, எப்பவும் போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நம்ம குக்கிங் வீடியோஸை பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நியூவான ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணுற போல இருக்கும். முக்கியமாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். டேஸ்டியான அதே சமயம் நல்லா கிறிஸ்பியான கோதுமை தோசை செய்கிறதுக்காக ஒரு மிக்ஸி கப்பில் 1/4 கப் அளவுக்கு ரவை, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு கெட்டியான கொஞ்சம் கூட புளிப்பே இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ரவையும் கடலை மாவும் நல்லா அரைப்பட்டிருக்கு. ரவை வந்துட்டு கொஞ்சம் கூட கொரப்பாக இல்லாமல் நல்லாவே ஃபைனாக அரைஞ்சி வந்திருக்கும். இப்போ இந்த அரைச்ச மாவு வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அரைச்ச இந்த மாவு கூட வந்துட்டு ரவையை மெஷர் பண்ணோம்ல, அந்த கப்பாலேயே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணி அந்த மாவு கூட சேர்த்துட்டு இந்த மாவு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாவு வந்து கரைக்கும் போது கரெக்டாக நம்ம தோசை மாவு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும் அதே அளவுக்கு கரைச்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் கரைச்சிக்க வேண்டாம், தண்ணியாகவும் கரைச்சிட வேண்டாம். மாவை கரைக்கிறதுக்கு எடுத்த உடனே ஒரேடியாக தண்ணி சேர்த்து கரைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவில் எந்த ஒரு கட்டிகளுமே இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க. கரெக்டாக நம்ம எப்போவுமே தோசை மாவு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு இந்த மாவை கரைச்சிக்கோங்க. தண்ணியாக கரைச்சிட்டிங்க அப்படின்னா தோசை மாவை கல்லில் ஊற்றுனதுக்கு அப்புறமா கல்லுலேருந்து தோசை மாவு எடுக்கிறதுக்கு வராது. மாவு கெட்டியாக இருக்கின்றதால இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தோசை மாவை புளிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதே போல் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மாவு வந்து கரைச்சிட்டு டைரெக்டாகவே நம்ம தோசை செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். அடுத்தது இந்த தோசைக்கு ஏற்ற ஒரு சட்னி எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 5 துண்டளவுக்கு இஞ்சி, 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் காம்போ ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சட்னி, சாம்பார், குருமா ரெசிபிஸ்லாம் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெசிபியும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த வெங்காயத்தோடைய சூடு ஆற விட்டுட்டு இதை ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிக்கோங்க. அடுத்து இந்த வதக்கின வெங்காயத்து கூட 3 டேபிள் ஸ்பூன் கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இந்த சட்னி அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சட்னி கன்சிஸ்டன்சிக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதில் வந்துட்டு ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு திரும்ப நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி அரைச்சதுக்கு அப்புறமா இந்த சட்னியை வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அடுத்தது மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியும் சட்னி கூட சேர்த்துட்டு சட்னியை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து சட்னியை தாளிக்கிறதுக்கு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு அந்த தாளிப்பை இந்த சட்னி கூட சேர்த்து கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், கோதுமை தோசைக்கு டேஸ்டியான சிம்பிளாக ஒரு சட்னி ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல தோசை மாவு, அந்த தோசை மாவு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மாவில் வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. தோசைக்கல் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்து தோசைக்கல்லில் ஊற்றிட்டு இந்த மாதிரி தோசை மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தீத்தி விட்டுக்கோங்க. அடுத்து சைடில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் வந்து விட்டு இந்த தோசையை வந்து வேக வச்சுக்கோங்க. நம்ம என்ன தான் தோசை மாவை நல்லா பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருந்தாலுமே தோசை மாவு வந்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா தோசை நல்லாவே கிறிஸ்பியாக வரும். இப்போ பாருங்கள், தோசை வந்து நல்லா வெந்து கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த தோசையை வந்து நமக்கு தோசைக்கல்லேருந்து எடுத்துடலாம். இந்த தோசையை வந்து திருப்பி போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு பக்கம் வேகும்போது இன்னொரு பக்கமும் ஆட்டோமேட்டிக்காக அது வெந்துடும்.
தோசையை சுருட்டி விடும்போதே உங்களுக்கு தெரியும் தோசை எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்னு. இது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த கிறிஸ்பியான இன்ஸ்டண்ட்டான கோதுமை தோசை செய்யுங்க. அதுக்கப்புறம் இட்லி தோசை மாவு இல்லாத டைம்லாம் வந்துட்டு இந்த கோதுமை தோசை மட்டும்தான் செய்வீங்க. அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அண்ட் கிறிஸ்பியான கோதுமை தோசை ரெடி. மீத இருக்கிற கோதுமை மாவுலையுமே வந்துட்டு நம்ம தோசை செஞ்சோம் அப்படின்னா இதே போல் தான் கிறிஸ்பியாக வரும். இதே போல் மீதி இருக்கிற மாவில் தோசை செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2-3 தோசை மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த தோசைக்கு வந்து நம்ம ரெடி பண்ண சட்னி, அதுக்கப்புறம் சிம்பிளாக ஒரு சாம்பாரும் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். தோசையை நான் பிக்கும்போது அதுலேருந்து வர சவுண்டுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தோசை எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்னு. மிஸ் பண்ணாமல் இந்த தோசை ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கோதுமை தோசை செய்யறதுக்காக நம்ம ரெடி பண்ண மாவு ப்ரிப்பரேஷனே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இல்லை, டேஸ்ட்டுமே வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே போல் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த கிறிஸ்பியான இன்ஸ்டண்ட்டான கோதுமை தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுறீங்க. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் நியூவான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.